டாக்டர், நான் ஏன் கேன்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும், கேன்சர் என்ன, இதெல்லாம் ஏன் நான் பார்க்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும் இப்படின்னு ஒரு தாட் வருதில்ல. ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் அது மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வரும். மோஸ்ட்டாக மனிதர் இறக்கிறதுக்கான காரணம், மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத்து இந்த வேர்ல்டுலே எது தெரியுமா? ஹார்ட் அட்டாக். ரெண்டாவது எது தெரியுமா? கேன்சர் தான். கரெக்ட். நீங்கள் உங்களை அப்படியே யோசிச்சு பாருங்கள். நெஞ்சு பகுதியில் லைட்டாக வலி இருக்குது, அப்படியே அழுத்துற மாரி இல்லை எரியிற மாரி இருக்குது. லெஃப்ட் சைடு ஷோல்டர்லாம் வலிக்குது, முதுகு வலி இருக்குது. இதெல்லாம் என்னவா இருக்கலாம்? ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம்ல. கரெக்ட். இது நமக்கு தோணும், நெஞ்செல்லாம் வலிக்குது, ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். ஏன்? இதுமாரி தான் படத்தில் வரும். ஸோ படத்தில் வரதை பார்த்து இது ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம் நமக்கு தெரியுது. கரெக்டாக போகிறோம், நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறோம், எக்கோ எடுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரி பண்ணிடுறாங்க. கரெக்டாக. இதேமாரி கேன்சருக்கு எப்படி இருக்கும்? ஒரு கேன்சரோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? அதை எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கிறது? தெரியாது. ஏன்? கேன்சர்னு வந்தால் 4th ஸ்டேஜாக இருக்கும், ரத்தம் வருவாங்க, மயக்கம் விடுவாங்க, செத்து போயிடுவாங்க. இப்படி தான் படத்தில் காட்டுவாங்க. முட்டாள் இல்லைனா நான். கேன்சர்ங்கிறது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதிங்கிறது எனக்கும் தெரியும்டா. கரெக்டாக. கேன்சர்னு வந்தால் அவங்கள வச்சு ஒரு சிம்பத்தியாக கிரியேட் பண்ணி ஒரு படம் போயிடும். இப்படி தான் அதை கிரியேட் பண்ணுவோம். இப்போ வாரிசு படம் எடுத்துங்க, நேரத்துக்கு மாதிரி கேன்சர் வரும், பையன் வருவான், இது பண்ணுவான். ஸோ கேன்சர்னால் ஒரு சிம்பத்தி, இது இப்படியாகவே அது கிரியேட் ஆகிடுச்சு. கேன்சர்னால் சரியாயிடும், கேன்சர் வந்தவங்களாம் அடுத்து எப்படி இருப்பாங்க, இந்தமாரி எந்த ப்ராப்ளமே வராதனால உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகலப்பா. டிரான்ஸ்ஃபரா? ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்தமா வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம்ல, தெரியாதா அவளுக்கு? அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர். கேன்சர்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இதாகிடுச்சு. ஸோ அது அப்படி இல்லை அப்படிங்கிறத ஒரு மீடியாவிலேயே சொல்லி ஆகும். அதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல் ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு பையனே ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா எவ்வளோ விசாரிக்கணும்? இந்த ஜூன் மாதம் அவளை ஸ்கூலில் சேர்க்கணும். அந்தந்த ஸ்கூலுக்கு போகிறோம், இதில் போகிறோம், அவங்க எங்கே இவ்வளோ விசாரிக்கிறோம். ஒரு சாரீ எடுக்கணும்னா அவ்வளோ பார்க்குறோம். ஆனால் நமக்கு ஒரு நோயோ ஏதோ வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதில் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்? அது காசு செலவாகும், இது இந்தமாரியே அது இருக்குது. ஸோ அது அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு கட்டி இருக்குது, பக்கத்தில் பார்த்தோம், இந்த கேன்சர் இல்லை இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன முழுசாக தெரிஞ்சுக்கணும். அப்படியா? இப்படி என்ன, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், இதுக்கு இந்தந்த இடத்துல இந்தந்த ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுவும் இந்த யூடியூப் சேனலோட ஒரு நோக்கம். இப்போது சென்னையில் இருக்கிற கேன்சருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது, வேறு சிட்டியில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, ஃபாரினில் என்னென்ன இருக்குது, இப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ தூரம் இருக்கா, ஓகே, இப்போ நமக்கு அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ்க்கு நம்மளால் வர முடியும். இப்போ ஒரு இருக்கணும்னா இதை பண்ணணும், இந்த ப்ரொசீஜர் இப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, இது பண்ணணுமா வேணாமா, இது கரெக்டாக இல்லையா, இது அடுத்த இதுக்கு வந்து இங்கே இது இல்லை, இந்த இடத்துல இந்த ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்காமே, அப்படி இது நமக்கு தேவையா, இப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அதை பற்றியான ஒரு புரிதல் வரணும். அந்த புரிதல் வர்றதுக்கு தானே தவிர வந்தாலே கேன்சர் தான், அவ்வளோதான், இனிமேல் எதுவும் பண்ண முடியாது இப்படின்னு பயமுறுத்துறதுக்கான சேனல் இது இல்லை. வந்தாலும் எப்படி அதை டேக்கிள் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சேனல். மூணாவது, இப்போது கேன்சர் வந்து இப்போது கிட்டத்தட்ட அவங்க எதிரி மாரி அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ அவன் எதிரி, அவனை நம்ம வந்து அவனுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடணும். இல்லை ஒரு 2 நாடு மாரி வச்சுங்க, அவங்க இந்தியா, நம்ம பாகிஸ்தான், அந்த மாரி 2த்துக்கு போர் சண்டை நடக்குது. அப்போ அந்த நாட்டு என்ன யுக்தி ஃபாலோ பண்ணுது போரில், அந்த சண்டைக்கு அது எப்படி இதாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அவன் அப்படி அப்ரோச் பண்ணுறான், ஸோ நான் இப்படி இருப்பேன், ஓ கேன்சரா வந்துட்டியா, ஓ செகண்ட் ஸ்டேஜ், ஓ இப்படி சாப்பிட்ணுமா, ஓ இப்படி இருந்துக்கணுமா, ஓ இதெல்லாம் சாப்பிட்ணும், இப்படி இருந்துக்கணும், இதெல்லாம் டெஸ்ட் பண்ண சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாமா, அவ்வளோதான். ஸோ அவனை பற்றி நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் உண்மையிலே பெரிய ஆள் இல்லை. அவனை பற்றி புரியாததுனால தான் அவன் பெரிய ஆள் மாரி உலகத்தில் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கணும். அவனை கேன்சர் ஒரு சப்ப பையன், அவனை பற்றி தெரியாததுனாலேயே லாஸ்ட்டு ஃபேஸில் வந்து தெரிஞ்சு அவன் பெரிய ஆள் மாரியே ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கான். அவன் உண்மையிலே பெரிய
ஒரு எதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணணும். அதனால் அவளை பற்றி புரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இந்த வேர்ல்டை பற்றி நமக்கு தெரியலை, அதுக்காகவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால தான் வந்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் அதை பற்றியான ஒரு புரிதல் இருக்கும். இதெல்லாம் யாரா அனுப்புவா, கேன்சர் வேணாம்ப்பா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போவாதீங்க. இப்போ புள்ளிராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்கும்போது தான் எய்ட்ஸை பற்றி பேச ஆரம்பிக்க தான் எய்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சு. இப்போ ஒரு பதாகை ஓடிட்டு இருக்குது, விளம்பரம், நீங்கள் ரோடின் ராஜாவா அப்படின்னு. அது என்னன்னு தெரிய வரப்ப அதை பற்றியான ஒரு புரிதல் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு எடுத்து பேசுங்க. உங்கள் வீட்டில் இருக்கா, இப்படி இருக்கா, இந்தாங்க இப்படி இருக்கா, இப்படி இருந்தால் பண்ணிடலாமே, சென்னையில் இந்த மாதிரியெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்காமே, போய் பாருங்கள், அப்படி சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.